வில்லிவாக்கம் தொகுதி கார்த்திக் மோகன் வர்சஸ் ஆதவர்ஜனா, ரோஷினி, எஸ்ஆர் விஜயகுமார் எப்படி இருக்கும்? எஸ்ஆர் விஜயகுமார் முன்னாள் எம்பி. எம்பி. அவரோட கிளைம் டு ஃபேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேயர் ஜெயலலிதா பிரச்சாரம் கடைசியாக முடிக்கும்போது சென்ட்ரல் மத்திய சென்னை வராங்க. மத்திய சென்னை முடிச்சுட்டு வட சென்னை போகிறாங்க லாஸ்ட் பாயிண்ட்டு. அப்போது கார் வந்து முன்னாடி போய் நிற்கிது. கார் நின்னோடனே டிரைவர் கிட்டயோ இல்லை நம்ம அவங்க பாதுகாப்பு அதிகாரிக்கிட்ட வேட்பாளரை வர சொல்லுங்கன்றாங்க. வேட்பாளர் வர சொன்னோன்னா மாவட்ட செயலர் இதுக்குன்னு போகிறாங்க. இல்லை வேட்பாளர் நீ ஜெயிச்சிருவ, தைரியமாக இரு. எஸ்ஆர் விஜயகுமார் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க சொன்னது நடந்துச்சு. இப்போ நான்லாம் வந்து பத்திரிகையாளராக நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க, யாருங்க ஜெயிப்பா? இல்லை மாறன் தான் ஜெயிப்பார், மத்திய சென்னை வந்து அவங்களோட கோட்டை, ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸ், நான் எதிர்பார்க்கல. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து அந்த வேவ் பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அப்படி அவங்க மூலயமா ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை ஆனார். அவரை தூக்கிட்டு போய் போட்டிருக்காங்க. பட் களத்தில் வந்து அங்கே டிஎம்கே பெட்டராக இருக்குன்ற மாதிரி தான் நான் வில்லிவாக்கம் கார்த்திக் மோகன் காரணம்னா கார்த்திக் மோகன் எப்படி வர்றாருன்னா, அது வேற ஒரு பிரச்சனை வருது. அண்ணா நகரில் எல்லாம் செட்டிங் பண்ணி வண்டி கிண்டி எல்லாம் 5-3 அடுக்காக வச்சிருந்தவர் தூக்கி வில்லிவாக்கத்தில் மாற்றுறாங்க. எதுக்கு ஒரு வருஷமா வேலை செஞ்சுட்டு ஒரு வருஷமா இல்லைங்க, அவங்க ஜெயிச்சதுல இருந்தே, அவங்க அப்பா ஜெயிச்சதுல இருந்து அதுக்கு முன்னாடியில இருந்தே அண்ணா நகர் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி அவங்களோட டெரெயினை மாற்றி வச்சுருந்தாங்க. ரைட். ஆதவர்ஜனாவுக்கு டஃப் கொடுக்கணுன்றதுனால என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஒரு தூக்கி இங்கே போடுறாங்க. இங்கே போட்டவொடனே இப்போ இங்கே டஃப் கொடுப்பாரு. மேபி வெற்றி பெறத்துக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா ஆதவர்ஜனா பெரிய பணக்காரரு அப்படின்னா, அதுவும் ஐபிச்சில் பேசுகிறாரு. வேற எல்லாம் ஐபிச்சில் பேசினா லோ பேசினா அண்ணா நகர் கார்த்தி வந்து அமைதியாக முடிச்சுட்டு விட்டு போய்டும். டீம் இருக்குது. நீங்கள் போயிட்டு வெளியிலேருந்து ஆளை கூட்டின்னு வந்து வேலை செய்யணும். அவங்களுக்கு வந்து 5 நிமிஷம் சிக்னல் தான்னா வில்லிவாக்கம். ஆமாம், சிக்னலுக்கு இந்த பக்கம் அண்ணா நகர். அதை சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ணுறாங்க அவங்கள அந்த தொகுதி போங்கன்னு. சரி, கூடாரம் பாய் பழகம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இங்கே கேம்ப் அடிச்சிட்டாங்க. அடிச்சவங்க போகிற மாதிரி தெரியல. அந்த தொகுதியில் வந்து டிஎம்கேக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ். ஓகே.